தற்போது கிடைத்திருக்கும் மழை குறித்தான முக்கிய செய்தி. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருந்திருக்கிறார். வீரகுமார், இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 12 மணி நேரத்துல மத்திய மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகர்ந்து மத்திய பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடைய போகிறதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இது காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதே போல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தாமதமாகி இருக்கு. ஏன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலாகிதான் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுவடைந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுவடைந்து 24 மணி நேரத்துல இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடையும் என எதிர்பார்த்த நிலையில இது தொடர்ந்து தாமதமாகி அடுத்த 12 மணி நேரத்துலதான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுவடைந்தது. இந்த நிலையில இது இன்னும் அடுத்த 12 மணி நேரத்துல மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து, அதாவது ஆந்திர கடலோர கடற்கரைகளை நோக்கி நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தாக்கத்தினால வட தமிழக பகுதிகளான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் 23, 24, 25 தேதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.